கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள். ஏனென்றால் அவருடைய நாமம் உயர்ந்த நாமம், அவருடைய நாமம் அதிகாரமுள்ள நாமம், அவருடைய நாமம் வல்லமையுடைய நாமமாய் இருக்கிறது. ஆகவே அந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அதிசயங்கள் நடக்கிறது. நம்முடைய கேட்கிற காரியங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அப்படிப்பட்டதான ஒரு மேலான நாமம் ஆண்டவருடைய நாமமாய் இருக்கிறது. இந்த நாமத்தை அறிந்தவர்கள் கர்த்தரையே நம்பியிருப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய நாமம் ஏராளமான நாமங்கள் காணப்படுகிறது. முதலாவது வாரத்தில் நான் சொன்னேன், யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று சொல்லி அருமையான பாடலை நாம் பாடுகிறோம். ஏராளமான நாமங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அநேக நாமங்களை சொல்ல முடியும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு நாமத்தை சொல்லுகிறார். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் தான் அதை சொல்ல முடியும். ஆபிரகாம் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருந்தபடியினாலே அந்த இடத்துல ஆபிரகாம் கர்த்தரை நம்பியிருந்தார். ஈசாக்கை அந்த இடத்துல பலி செலுத்தும்படியாய் கடந்து சென்றாலும் கூட அவருடைய நம்பிக்கை ஆண்டவருடைய நாமத்தின் மேல் இருந்தபடியினாலே நம்பிக்கையோடு கூட சென்றார். அந்த இடத்துல ஆபிரகாமுக்காக தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். அதனால்தான் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீர் யெகோவா ஈரே என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான தேவைகளோடு கூட நாம் இருக்கும் பொழுது அவருடைய நாமம் யெகோவா ஈரே. அவர் என்னுடைய தேவைகளை பார்த்து கொள்வார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை நாம் உடையவர்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் அதிகமாய் நாம் அறிந்திருக்கும் பொழுதுதான் அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக காணப்படுகிறது. வேதத்திலே ஆண்டவரை நம்பியிருந்த மனிதர்களை குறித்து அநேகம் நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் ஒருவரும் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா கர்த்தர் பேரிலே அப்படி ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார். ஆகவே அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அதனால் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் கர்த்தர் பேரிலே வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, ஒரு நாளும் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த எசேக்கியா ராஜா இப்படி ஆண்டவர் பேரிலே நம்பிக்கை வைத்தபடியினாலே அவருடைய வியாதி நேரத்திலும் கூட கர்த்தர் அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து பாதுகாத்தார் என்பதை நாம் வாசித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வோமானால் அவர் சொல்லுகிறார் 27ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் அதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். எதிலே நம்பிக்கையாக இருக்கிறார்? அந்த சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? அவர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லுகிறார். அந்த நாமத்தை அவர் அறிந்திருந்தபடியினாலே அவருக்கு நம்பிக்கை அந்த நாமத்தின் மேலே, அந்த நாமத்தை உடைய ஆண்டவர் பேரிலே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய நாமத்தை எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய நாமம் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நாமம். சங்கீதத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் சங்கீதத்திலே 1 வசனம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம்
பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருந்தோமானால் நிச்சயமாக அந்த நாமத்திலே நாம் நம்பிக்கையாக இருப்போம். அந்த நாமம் நிச்சயமாய் நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நாமத்திற்குள்ளாக சகல ஆசீர்வாதங்களும் காணப்படுகிறது. உலகத்திலே மற்ற மனிதர்கள் பல காரியங்களிலே நம்பிக்கையாக இருக்கலாம். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது அந்த நாமத்திலே நாம் நம்பிக்கையாக இருப்போம். அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது, நம்மை பாதுகாக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தின் மேன்மையை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அதனால் ஆண்டவரே நாங்கள் இன்னும் கர்த்தர் பேரிலே நாங்கள் நம்பிக்கையோடு கூட காணப்பட, அந்த நாமத்திலே நாங்கள் இன்னும் நம்பிக்கை வைத்து நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை இன்னும் அறிந்து கொள்ளட்டும். அப்பா, நம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே நாங்கள் இன்னும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரே அந்த ஒரு வாழ்க்கையினை தந்துள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்தை இன்னும் அறிந்து கொள்வோம். அதிலே நாம் நம்பிக்கையாக இருப்போம். அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.